கொடுக்குறான், வெறும் 2500 சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டேன். 500 என்கிட்ட கொடுக்குறியே, நீ எவ்வளவு கொள்ளையடிக்க போறேன்னு எவனா ஒருத்தன் கேக்குறானா? எவனை கேட்காதனாலதான் இந்த மாதிரி படம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. எப்பதான் திருந்த போறீங்க? நான் ஒரு நேர்மையான கலெக்டரோட பொண்ணா இருக்கிறதுனால நேர்மையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு நினைக்கிறேன். பட் நான் ஒருத்தி நினைச்சா போறாரு, மக்களாகிய அனைவரும் நினைக்கணும். அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போறீங்க? திருப்பி காசு வாங்க போறீங்களா? திருப்பி காசு வாங்கி போட்டு திருப்பி மறுநாள் உட்காந்து டீ கடையில பேப்பரை படிப்பீங்க. அவங்க கற்பழிச்சாங்க, இங்க கற்பழிச்சாங்க. எத்தனை தடவை துபாயில கற்பழிப்பு இங்க நடக்குதா? லண்டன்ல அவுத்து போட்டு தெரியுறாங்க, அங்க ஏதாவது கற்பழிப்பு நடக்குதா? நடக்குது, ஆனா கொஞ்சமா நடக்குது. இங்க நடக்கிற மாதிரி எங்கேயும் நடக்கல. இந்தியால நடக்கிற மாதிரி. சட்டங்கள் எப்ப மாறும்? முதல்ல ஓட்டு போடுற சட்டத்தையே மாத்தணும். அனைவருக்கும் ஓட்டுங்கிறத கேன்சல் பண்ணணும். அது கடைசியில கிளைமேக்ஸ்ல ராம்சரண் சொல்றாரு, ஓட்டு போடாதவனுக்கு எலெக்ஷன் ஐடியா கேன்சல் பண்றோம். நான் என்ன சொல்றேன், டாக்ஸ் கட்டாதவனுக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியாதவனுக்கு ஓட்டே தேவை. இதை விட உண்மையை சொல்லணும், இதோட மரணமாசா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கட்சி ஆல்ரெடி தொடங்கி இருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பீட் பண்ணும்போது செம்மையா இருக்கும். ஒரு காசு இல்லாத கட்சி உருவாவதற்காக அனைத்து மக்களும் வெயிட்டிங்ல தான் இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டினை கேட்குறேன். தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி காமராஜர் மாதிரி இப்போ உருவாயிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, காசு இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொத்து பத்தெல்லாம் மக்களுக்காக எழுதி வைக்கிறது யாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அந்த கட்சியை சொல்லிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல நான் ஆக்சுவலி நான் இந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். காமராஜர் அவர் இறக்கும் போது அவரோட சொத்து மதிப்பு கடைசி அதையும் நம்மளுக்கு தான் விட்டுட்டு போனாரு. சோ அந்த மாதிரி இந்த சொத்து மதிப்புலாம் நம்மளுக்கு விட்டுட்டு போற கட்சி நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல சீரியஸாவே, நான் மக்களா தான் இருக்கேன். ஓகே, அது உங்களுக்கே தெரியுது, அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் கேள்வி கேட்க வேண்டும்?